ஆளுநர் ரவி அவர்கள் தொடர்ந்து பல்வேறு விதங்கள்ல சர்ச்சையாகிக் கொண்டிருக்கிறாங்க. இன்றைய தினம் கூட சுப்ரீம் கோர்ட்ல கூட குடியரசுத் தலைவர் எழுப்பிய அந்த 14 கேள்விகளுக்கு மாநில அரசுகள்லாம் பதிலளிக்கணும்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி அவர்கள் ஒரு அறிவிப்பானது வெளியிட்டிருக்காங்க. கூடுதலா பார்த்தோம்னா, அந்த ஆளுநர் விவகாரம் தொடர்ந்து தமிழ்நாட்டுல ஒரு பற்றி எரியக்கூடிய ஒரு சூழலா நிலவுகிறது. இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல என்ன நடந்ததுங்க சார்? ஆக்சுவலா இப்படி இன்னைக்கு வழக்கு விசாரணை வந்தது. அதுல அக்டோபர் மாசத்திற்கு நம்ம ட்ரையல் சொல்லி போட்டுட்டாங்க. அடுத்த ஹியரிங். அதற்கு முன்னால ஒரு 2 வார கெடுவுக்குள் அனைத்து மாநிலங்களும் இது குறித்து தகவல் தாங்க. எது குறித்து? ஆளுநருக்கும் ஜனாதிபதிக்கும் நீங்கள் உங்கள் உங்கள் மாநிலத்தில் நிறைவேற்றப்படக்கூடிய மசோதாக்களுக்கு அவர் பதில் அளிக்கும் வகையில 60 நாள் 90 நாள் நம்ம கால நிர்ணயம் பண்ணுவதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன என்று எல்லா மாநிலத்திலும் லெட்டர் எழுதியிருக்காங்க. யாரு? திரு கவாய் அவர்கள், உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி. இப்படி கேட்டதே தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய வெற்றி. ஏன்? அதாவது பெடரலிசம் சொல்லக்கூடிய கூட்டாட்சி தத்துவத்தில் அவரு ரவி, தமிழ்நாடு ஆளுநர் ரவி கை வைக்கிறார் என்பதுதான் நம்முடைய பிரேயர். மாநில சுயாட்சி என்கிற விஷயத்துல அவர் தமிழ்நாட்டு அரசையும் தமிழ்நாட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நம்ம தமிழ்நாடு அரசு நிறைவேற்றக்கூடிய சட்டங்களை அவரு மசோதாக்களை நிறுத்தி வைக்கிறார். ரிஜெக்டும் பண்ண மாட்டிருக்காரு, அக்செப்டும் பண்ண மாட்டிருக்காரு. பதில் சொல்லாம 3 வருஷம் ஊற போடுறாரு. இது மக்களாட்சி தத்துவத்திற்கு எதிரான நிலைப்பாடு என்பதுதான் நம்முடைய பிரேயர். எனவே மாநிலங்கள் உரிமை சார்ந்த இந்த வழக்கில திரு கவை அவர்கள், உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு கவை அவர்கள் அனைத்து மாநிலங்களுக்கு லெட்டர் போடுயா, என்ன மாநிலங்கள் என்ன கேட்குதுன்னு சொல்லு அப்படின்னு கேட்க வைத்ததே கூட்டாட்சி தத்துவத்தை நிலைநாட்டி இருக்கிறார். உண்மையிலேயே தலைமை நீதிபதி அவர்களுக்கு பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நம்ம தெரிவிக்க வேண்டும். ஏன்? இதுதான் பெடரல் ஸ்ட்ரக்சர், கூட்டாட்சி தத்துவம். யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா தான். இந்தியாங்கிறது பல மாநிலங்களினுடைய தொகுப்பு. நமக்கு டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசின்னு இருக்குது. சென்ட்ரல் லிஸ்ட், யூனியன் லிஸ்ட் என்றால் என்ன, ஸ்டேட் லிஸ்ட் என்றால் என்ன, ரெண்டுக்கு இடைப்பட்ட கன்கரண்ட் லிஸ்ட்ல உள்ள விஷயங்கள் எல்லாமே வகுக்கப்பட்டிருக்கிறது. கான்ஸ்டியூஷன் மிக தெளிவாக இருக்கிறது. அந்த அடிப்படையில மாநிலங்களுடைய கருத்தை கேட்டதே கான்ஸ்டியூஷனை தூக்கி நிறுத்திருக்கிறார் கவை. இது தமிழ்நாடு தான் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் வழிகாட்டி இருக்கிறது. தமிழ்நாடு அரசு போட்ட இந்த வழக்குல மாபெரும் வெற்றி, ஏற்கனவே ஒரு வெற்றி. அண்டையில கொட்டு வைத்த மாதிரி ஆளுநர் ரவிக்கு என்ன செய்றாங்க, சவுட்ல அடிச்ச மாதிரி, நீ எப்படிப்பா நிறுத்தி வைப்ப, உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டு ஜனாதிபதி இழுத்து விட்டாரு பாருங்க. ஜனாதிபதியும் நீங்களும் என்ன செய்யணும், 60 நாளுக்குள்ள பதில் சொல்ல வேண்டும் என்று சொன்னதே மிகப்பெரிய விஷயம். இப்ப 2வது மேட்டர் என்னன்னா, நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் என்று கேட்டதே இது கூட்டாட்சி தத்துவம். இங்க பாத்தீங்கன்னா ஒன் மேன் ஷோ இந்த நாட்டுல கிடையாது. அம்பேத்கர் உருவாக்கிய அரசியலமைப்பு சட்டத்துல இந்தியர்கள் அனைவருமே சமம். இங்க பொதுமக்கள், மக்கள் தான் எஜமான. அதாவது ஜுடிஷியரி, எக்ஸிகியூட்டிவ் எல்லாமே பாத்தீங்கன்னா மக்களுக்கானதுதான் அப்படிங்கிறது நிலைநாட்டப்பட்டிருக்கு. இன்றைய தினம் சுப்ரீம் கோர்ட்ல வேற என்னென்ன நடந்துச்சு சார்? அப்ப பல்வேறு கருத்துக்கள்லாம் தலைமை நீதிபதி அவர்கள் தெரிவிச்சிருக்க பல்வேறு கருத்துக்கள் இருக்குது. இன்னைக்கு என்ன நடந்தது? ஆக்சுவலா 14 கேள்வியை ஜனாதிபதி முர்மு அவர்கள் கேட்டிருந்தார். என்னன்னா, சட்ட முறைப்படி ஆர்டிகிள் 200, 201 கீழ் ஜனாதிபதி அவர்கள் ஒரு முடிவை எடுத்தாலோ அல்லது நாடாளுமன்றம் ஒரு முடிவை எடுத்தாலோ, மிக முக்கியமான கேள்வி, அதில் தலையிடுவதற்கு உச்ச நீதிமன்றத்திற்கு பவர் இருக்கா, 142 விதியை பயன்படுத்த முடியுமா என்கிற கேள்வி. 14 கேள்வி மிக முக்கியமான கேள்வி. அந்த கேள்விக்கு ஏற்கனவே கடந்த உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி இருந்தவரே பதில் சொல்லிட்டார். உச்ச நீதிமன்றத்துல ஒரு வழக்கு வரும்போது அது ஜனாதிபதியாக இருந்தால் நம்ம விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்ப திருப்பி மாத்தி பிடிச்சாங்க. ஒரு ஜனாதிபதி என்பவர் உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பில் தலையிடலாமா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டாங்க. அந்த கேள்விதான் மிக சிறப்பான கேள்வி. என்னன்னா, ஒரு கவர்னர், தமிழ்நாடு கவர்னர் குறித்த சப்ஜெக்ட் தான் இது. ஒரு கவர்னர் என்பது எப்படி இருக்கணும், அவருக்கு என்ன ரெசிடியூர் பவர், அப்படி எங்களை எல்லாம் வரையறுத்தார்கள். முதல்ல
ஆர்டிகிள் 143 அடிப்படையில ஒரு பிரசிடென்ட் வந்து என்ன செய்யணும்? ஒரு அட்வைசரி ஒப்பீனியன் கொடுத்துடலாம். சுப்ரீம் கோர்ட் எனக்கு என்ன அட்வைஸ் பண்றீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். எனி கொஸ்டின் ஆஃப் லா ஆர் ஃபேக்ட் ஆஃப் பப்ளிக் இம்பார்ட்டன்ஸ், மக்களுக்கு தேவையான ஒரு ஒரு விஷயம் இருக்குன்னா சுப்ரீம் கோர்ட் அணுகி என்ன செய்யலாம்? ஜனாதிபதி கேட்கலாம். ஆனா இவங்க கேட்டது எப்படின்னா, என்னுடைய பவுல நீங்க இப்படி தலையிடலாம், உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சுப்ரீம் கோர்ட்டை மிரட்டல் துணியில சில கேள்விகள் இருக்கு. அந்த 14 கேள்விகள்ல அதுவும் இருக்கு. குறிப்பா எனக்கு எப்படிப்பா கால நிர்ணயம் பண்ணுவ அப்படிங்கிற கேள்வி. அதுக்கு தான் பி.ஆர். கவே அவர்கள் வந்து நீ எங்கேயா பார்த்து கேட்கிற, இந்த பாருங்கன்னு சொல்லிட்டு எல்லா ஸ்டேட்டுக்கு லெட்டர் எழுதியிருக்காரு. இன்னும் குறிப்பா பாத்தீங்கன்னா, அதாவது இந்த ராமஜென்மபூமி பாபர் மசூதி கேஸ் இருக்குல்ல, அதுல இந்த மாதிரி நீங்க கேள்வி கேட்டீங்களா? 1994 அந்த ஒரு பிரச்சனை வந்துச்சு. அப்ப அதே சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிச்சு? ஆர்டிகிள் 143 வைத்து தான் என்ன சொன்னாங்க? இது வந்து கோர்ட் நிலுவையில இருக்கு, யாரும் தலையிட முடியாது என்று சொன்னார்கள். ஞாபகம் இருக்கா? நரசிம்மராவ் பில்ல வந்து உடைக்கும் போது அந்த பிரச்சனை வரும்போது சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுச்சு? கேஸ் வந்து விட்டது என்று சொல்லிச்சு. அப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஒரு வழக்கு சென்று விட்டால் சுப்ரீம் கோர்ட் தான் அவரு, அது ஜனாதிபதியாக இருக்கட்டும், முதலமைச்சரா இருக்கட்டும், கவர்னரா இருக்கட்டும், அல்லது வந்துட்டு பிரதமராவே இருக்கட்டும், சுப்ரீம் கோர்ட்டுக்கு வழக்கு வந்து விசாரிப்பாங்கங்க. பிரதமர் மேல கேஸ் போடலாமா? போட முடியாதுதான். ஜனாதிபதி மேல கேஸ் போடலாமா? போட முடியாதுதான். பிரச்சனை என்னன்னா, ஜெகதீப் தன்கர் மேட்ரு ஓடிட்டு இருக்கு. அது வேறு விஷயமா நம்ம பேசியிருக்கிறோம். உச்ச நீதிமன்ற நீதிபதி லஞ்சம் வாங்கி விட்டாரு கேஸ் எங்க போயிருக்குது? சாரி, உச்ச நீதிமன்றம் இல்ல, உயர் நீதிமன்ற உயர்நீதி நீதிபதி அவர் வந்து லஞ்சம் வாங்கிட்டாருன்னு யாரு யாரு விசாரிக்கணும்? அத பிரதமரா விசாரிக்க முடியும்? ஜனாதிபதியா விசாரிக்க முடியும்? கோர்ட்டு தானே விசாரிக்கணும். அப்ப கோர்ட்டு விசாரிக்கும் போது தண்டனை பெற்று தாரங்கன்னு சொல்லி நீங்க என்ன செய்யலாம்? இன்னைக்கு பார்லிமெண்ட்ல வந்து எதிர்கட்சி எல்லாம் சேர்த்து ஜெகதீப் தன்கர்ட்ட வந்து என்ன செஞ்சாங்க? மனு கொடுத்தாங்க. இப்ப ஜெகதீப் தன்கரே வந்து ரிசைன் பண்ண வச்சுட்டாங்களே, அதுல பிரச்சனையா இருக்கு. அப்போ கோர்ட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஜட்ஜை விசாரிப்பாங்க, யாரையும் விசாரிப்பார்கள். ஆனால் அது பிரைமா ஃபேஸ் இருக்கா இல்லையா தான் மேட்ரு. ஜனாதிபதி மேல நாம கேச பண்ண முடியுமா? அப்படின்னு எடுக்க மாட்டாங்க. ஈஸியெல்லாம் எடுக்க முடியாது. ஜனாதிபதிக்கு முன்னால கேஸ போட்டிருக்காங்க. இல்ல, கவர்னர் தவறு செய்கிறார். எந்த அளவுக்கு தவறு செய்யறாரு? தன்னுடைய பவருக்கு வெளியில உள்ள விஷயங்களை எல்லாம் அவர் சொல்கிறார். எந்த அளவுக்குன்னா, கவர்னருக்கு ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் கவர்னர் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கிறது. அவர் என்ன செய்யணும்னா, சீஃப் மினிஸ்டருக்கு வந்து என்ன செய்யணும்? அப்பாயின்மெண்ட் பண்ணணும். சீஃப் மினிஸ்டர் யார்? ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் வந்து இந்தந்த ஆட்களை எல்லாம் வந்து அமைச்சராக வந்து போடுங்க சொல்லும் போது அவர் கட்டுப்பட்டு அமைச்சராக வைக்கணும். செந்தில் பாலாஜி அவருக்கு ஆர்.என். ரவிக்கு பிடிக்காதுங்கிறதுக்காக வேண்டி அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு நான் பதவி பிரமாணம் தர மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவர் ஆளுநர் இல்லைன்னு அர்த்தம். ஆளுநர் வந்து தனக்கு என்ன செய்யணுமோ அதைத்தான் செய்ய வேண்டும். தனக்கு உள்ள உரிமைன்னு ஒன்று இருக்கு. அதை தாண்டி வள்ளலார் யார் தெரியுமா? சனாதனத்தின் உச்சம். இது ஒரு ஆளுநருடைய வேலை இல்லை. அதுக்கு வந்து பாஜக வந்து அண்ணாமலை இருக்காரு. ஆமா, அவர் தலைவரா மாறினார். பாஜக தலைவராக அவர் மாறுகிறார். தமிழ்நாடுங்கிற பேர் சரியில்லை, நாடுங்கிற பேர் இருக்கு, தமிழகம் என்று மாற்ற வேண்டும் என்று சொல்கிறார். இது ஆளுநருடைய வேலை இல்லை. ஆளுநரை நீங்க வாங்க பட்ஜெட் உரையை நகர்த்துங்கன்னு கூப்பிட்டா பட்ஜெட் உரையை கொடுக்கறத வாசிட்டு போனோம். அதுல கலைஞர் பேரை சொல்ல மாட்டேன், அண்ணா பேரை சொல்ல மாட்டேன், பெரியார் பேரை சொல்ல மாட்டேன்னா நீ வந்து ஆளுநரா இருக்க மாட்ட. ஆளுநரா இருக்கிறதுக்கு உங்களுக்கு தகுதி இல்லைன்னு அர்த்தமாயிப்போம். அப்ப அதை சுட்டி காட்டித்தான் வந்து தமிழ்நாடு அரசு வந்து வழக்கு தொடர்கிறது. அப்ப இதுல பண்ணீங்கன்னா அசன்ட் டு பில், ரிசர்வ் பில் ஃபார் த பிரசிடென்ட் கன்சிடரேஷன் ரெண்டுமே செய்யல அவரு. அந்த பில்ல வந்து அவரு அசன்ட் பண்ணல, ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கவில்லை. ரெண்டு வந்து அவர் மேலுடைய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அவர் மீறி இருக்கிறார். இதை சுட்டி காட்டுதான கேஸு. அதனால மணி பில்லா இருக்கட்டும், ஸ்டேட் பட்ஜெட்டா இருக்கட்டும், கண்டிஜென்சி ஃபண்ட் எதுலையுமே அவர் தலையிடுறது இல்லை. ஆளுநர் வந்து இந்த மாதிரி புஸ்குன்னு போயிட்டு வர்றாரு டெல்லிக்கு, என்னைக்காவது நம்ம தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய எஜுகேஷன் ஃபண்ட் பிஎம்3 ஃபண்டு வாங்கி தந்தாரா? ஒக்கி புயல் கஜா புயல்ல வந்து நிவாரண நிதி தரவே இல்லையே ஒன்றிய அரசு, கேட்டுப்பட்டு தந்தாரா? அது போல தென் தமிழகமெல்லாம் வந்து பனை வெள்ளத்துல தத்தளிச்சத தேசிய பேரிடர் நிவாரண நிதியில எது வாங்கி தந்தாரா? அதெல்லாம் செய்ய மாட்டாரு. அவருக்கு எதுக்கு நேரம் இருக்கும்? ஊர் புறா சுத்திட்டு ஒவ்வொரு யூனிவர்சிட்டியா போய் எல்லா மாணவர்களையும் அழைத்து வைத்துக் கொண்டு புகாரி ராகம் பாடுறது. ஸ்டாலின் சரியில்லை, ஆட்சி சரியில்லை, நீங்க வந்துட்டு ஐஏஎஸ் ஆபீசர் ஆகணும். யாரு? ஜனாதிபதி. ஜனாதிபதி மாளிகைக்கு கரண்ட் சப்ளை எல்லாமே வாட்டர் சப்ளை நம்ம கொடுத்து கொண்டிருக்கிறோம். அவரை நம்ம வெளி மாநிலத்துல பார்க்கல.
மேதக ஆளுநர் நம்ம சொல்றோம். ஆனா ஆளுநர் வேலை என்ன செஞ்சுட்டு இருக்காரு? இப்படிப்பட்ட வேலையில செய்து கொண்டிருக்கிறார். இதனாலதான் நம்ம என்ன செய்ய வேண்டியிருந்துச்சு? வழக்கு தொடர்ந்தாங்க. இப்படி அசெண்டிங் பில்லு, சுவரிங் சிஎம் எதுலயுமே அவர் என்ன செய்யல? பண்ணல. அவருடைய ஆர்டிகல் 153 டு 162 153 162 வரைக்கும் அவருக்கு ஆளுநருக்கு என்ன பவர் இருக்கு என்பதை வரையறுக்குது. அந்த பவர் அவர் செய்யல. ஆர்டிகல் 163 டு 167 163 167 கவர்னர் வந்து லோக்கல்ல இருக்கக்கூடிய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மாநில அரசோட எத்தகைய ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும், எத்தகைய தொடர்புல இருக்கணும், அதை கூட அவரை செய்யல. அது போல ஆர்டிகிள் 200 ஒரு மசோதா நிறைவேற்றப்பட்ட மசோதாவை அனுப்பி வைக்கணும், அவர் செய்யவில்லை. ஆர்டிகிள் 356 அது என்னண்டா, அவர் வந்து ஒரு ஜனாதிபதி உத்தரவுக்கு கீழ் ஒரு மாநில அரசை கலைக்கிறதுக்கு அவர் பரிந்துரை செய்யலாம். இது வேணா செய்வான்னு நினைக்கிறேன். இதை வேணா அவர் என்ன செய்வாரு தான் பவர். மத்த எந்த பவரையும் அவர் செஞ்சது கிடையாது. தமிழ்நாட்டுக்கு எந்த விதமான பிரயோஜனமும் ரோஜை கிடையாது என்பதால் இதையெல்லாம் சுட்டி காட்டி கான்ஸ்டிடியூஷன் அடிப்படையில இந்திய அரசியல் சட்டத்தின் அடிப்படையில தொடுக்கப்பட்ட வழக்கு. அந்த வழக்கில் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு சொல்றது உச்ச நீதிமன்றத்துடைய கடமையும் உரிமையும். இப்படி தீர்ப்பு சொன்னா நான் 14 கேள்வியை நான் வந்து கேட்பேன் என்று சொன்னால் கேள்விக்கு பதில் இப்படி சொல்லியிருக்காங்க. இல்ல அதுல மிக முக்கியமா என்ன சொல்றாங்கன்னா 200 201 வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து ஆளுநருக்கு குடியரசுத் தலைவருக்கு எல்லாம் சில அதிகாரம் வழங்கியிருக்குன்னு சொல்றாங்களே. எப்படிப்பட்ட அதிகாரம்? அந்த அதிகாரம் யார் மீதான அதிகாரம்? மக்கள் மீதான அதிகாரம். 200 வந்து இருக்கு, நான் எம்பாட்டுக்கு என்ன செய்வேன்? மக்களுக்கு தேவையான திட்டத்தை நிறைவேற்ற மாட்டேன் என்று சொல்லாத அதிகாரமா அதுக்கு? அப்படி புரிந்து கொள்வதா? உச்ச நீதிமன்றத்துல ஒரு சட்டம் இருக்கிறது. உதாரணமா வச்சுக்கிறீங்களா? கொலை செய்யறான், அவன் தண்டனை நிறைவேற்றணும், திருநாட்டு மாடரு. உச்ச நீதிமன்றத்தினுடைய நிறைய தீர்ப்புகள் இருக்கு. எனக்கு ஜனாதிபதி வீட்டுல ஒருத்தன் கொலை செஞ்சுட்டு போயிட்டான்னு வைங்க, எனக்கு அதிகாரம் இருக்குது 200 201 உடனே ரத்து செய்யணும் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதிகாரம் இருக்கிறது. மசோதாக்கள் நிறைவேற்றுறது, பில் பாஸ் பண்றது, கையெழுத்து போடுறது எல்லாமே அவங்கதான் முதல் குடிமகன். அது சட்டத்துக்கு உட்பட்டு இருக்கு. நீங்க ஒரு பில்லு வருதுன்னா ஒண்ணு சரின்னு சொல்லுங்க, அல்லது சரியில்லைன்னு சொல்லுங்க. தப்பா இருக்கு திருப்பி அனுப்புங்க. 3 வருஷம் ஊற போட்டா இதெல்லாம் வந்து கொஸ்டின் பண்ணாங்க தலைமை நீதிபதி. எப்ப நீ சரின்னு சொல்றீங்களா ஆர்.என். ரவி அவர்களே? நீங்க ஒரு மசோதாவை, தமிழ்நாட்டு மசோதாவை சரின்னு சொல்றீங்களா தப்புன்னு சொல்றீங்களா? நீங்க அமைதியா இருந்தா என்ன தெரியும் எங்களுக்கு? தான் கேள்வி. அப்ப 200ல எங்களுக்கு பவர் தந்திருக்கு. அந்த பவர் தந்தது யாரு? நீங்க சட்டத்துக்கு கட்டுப்பட்டு இருந்தா அந்த பவர் உங்களுக்கு இருக்கும். ஒரு போலீஸ் ஆபீசர் இருக்காருங்க. போலீஸ் காக்கி சட்டை போட்டிருக்கா, டியூட்டில இருக்காரு. எனக்கு வந்து சட்ட ஒழுங்கு நிலைநாட்டக்கூடிய பவர் இருக்கு. அதனால அவர் இஷ்டத்துக்கு துப்பாக்கி சுட முடியுமா? சொல்ல முடியுமா கேட்டா சொல்ல முடியாது. அவருக்குன்னு ரெசிடியல் அவருக்கு பெர்மிஷன் வேணும். என்கவுண்டர் பண்றாருன்னா அதுக்கு ஒரு சட்டங்கள் இருக்கிறது. இதே மாதிரி ஜனாதிபதி வந்து பவர் இருக்கிறது. அவர்தான் மூத்த குடிமகன், முதல் குடிமகன். அந்த பவரு யாரால கிடைச்சிச்சு? கான்ஸ்டியூஷனால கிடைச்சிச்சு. அந்த கான்ஸ்டியூஷன் சொல்கிறது உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை சொல்லிவிட்டால் அது இந்தியா ஃபுல்லா சட்டமாகிவிடும். அதை நீங்க எப்படி பைபாஸ் பண்ணுவீங்க? இதான் கொஸ்டின். இப்ப தமிழ்நாடு தொடர்ந்து இந்த வழக்கு மூலியமாவும் இந்தியாவுக்கே ஒரு தீர்ப்பு கிடைக்கும் நம்ம பார்க்க முடியுமா? நிச்சயமாக வந்து தீர்ப்பு கிடைக்க வேண்டும் என்று நம்புகிறோம். கிடைக்கும் என்று நாம என்ன செய்யறோம்? ஆசைப்படுகிறோம். காரணம் என்னன்னா தமிழ்நாடு தான் எல்லா விஷயத்துக்கும் வந்து வழிகாட்டி இருக்கிறது. அன்றைக்கு 1950களில் 60களில் நடந்த மொழி போராட்டம் தான் இன்றைக்கு பாத்தீங்கன்னா மும்மொழிக்கு எதிரான போராட்டமாக இந்தியா ஃபுல்லா என்ன செய்யுது? வந்து சுடர் விட்டு பரவி இருக்கிறது. மராட்டிய மண்ணுல 2 துண்டா பிரிந்திருந்த சிவசேனாவுடைய நிறுவனர்கள் உத்தவ் தாக்கரே, அதே போல ராஜ் தாக்கரே 2 பேரும் சேர்ந்திருக்காங்க. எது சேர்த்துச்சு? மொழி அடிப்படையா சேர்த்து. மராட்டிய மொழியை அழிப்பதற்காக இந்தி திணிப்பின் மூலமா நம்முடைய தாய்மொழியான மராட்டி அழியுதுன்னு சொல்லி இரு திருவங்களா இருந்தவங்க ஒன்று சேர்ந்திருக்கிறாங்க. இதை நம்ம எப்ப செயல்படுத்தி காட்டினோம்? 70 வருஷத்துக்கு முன்னாடி செயல்படுத்தி காட்டிட்டோம். அப்ப 70 வருஷம் 60 வருஷத்துக்கு முன்னாடியே தமிழ்நாடை உருவாக்கிய சிற்பிகள் போட்ட வித்து இன்னைக்கு ஒவ்வொரு விஷயத்திலும் வழிகாட்டி கொண்டே இருக்கிறது. மாநில சுயாட்சி, தமிழ்நாடுங்கிறது தனி ஸ்டேட் அப்படின்னு சொன்னாங்க பத்தியா? இன்னைக்கு வந்து உச்ச நீதிமன்றமே அதை வந்து அங்கீகரிக்கும் வகையில ஸ்டேட்டுக்கு தான் உரிமை இருக்குன்னு சொல்லி லெட்டர் எழுதியிருக்கு. அப்ப 70 வருஷத்துக்கு முன்னாடி 60 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம வழிகாட்டி இருக்கிறோம். அந்த வழிகாட்டு நெறிமுறைகள் உண்மையிலேயே இந்தியாவுக்கே வழிகாட்டுதலா அமைஞ்சிருக்கு. நமக்கு பெருமைதான். திராவிட மாடல் தான், இதுதான் திராவிட மாடல்.
ஆளுநர் விவரம் குறித்து பல்வேறு கருத்துக்களுக்கு வந்தமைக்கு நன்றி சார். மிக்க நன்றி.